Good morning students. Next நாம் பார்க்கக்கூடிய ஒரு simple concept தான் arithmetical operation with significant figures. அதாவது முக்கிய எண்ணுருக்களுடன் கணித செயல்பாடுகள். First one addition and subtraction. ஒரு 2 or 3 values நம்ம addition பண்றோம் இல்ல subtraction பண்றோம். அப்படி பண்ணும்போது கிடைக்கிற அந்த last result final values அது எப்படி நம்ம rounding up பண்ணனும்னா இங்க பாருங்க 3 values கொடுத்திருக்காங்க decimal இது 3 values நம்ம plus பண்ணி கிடைக்கிற அந்த final values. So இதை எப்படி நம்ம rounding up பண்ணனும்னா இந்த 3 valuesலயும் எதல்ல அந்த பாயிண்ட்க்கு அடுத்து least values இருக்குது. அதாவது இந்த பாயிண்ட்க்கு அடுத்து 1 இருக்கு, இங்க பாயிண்ட்க்கு அடுத்து 3 இருக்கு, பாயிண்ட்க்கு அடுத்து 3 இருக்கு. அப்ப இதுதான் smallest decimal places. ஓகேவா? 3.1 இருக்கு. So அதனால இதுக்கு ஏத்த மாதிரி இந்த final values நம்ம rounding up பண்ணனும். ஓகேவா? அதான் கொடுத்திருப்பாங்க. In addition and subtraction, the final result should retain as many decimal places as there are in the number with the smallest number of decimal places. அதாவது கூட்டல் மற்றும் கழித்தலின் போது இறுதி முடிவில் அதிக இலக்கங்கள் வரும் பொழுது அந்த எண்களில் மிக குறைந்த தசம இலக்கம் உள்ள எண்களின் இலக்கத்திற்கு முழுமைப்படுத்த வேண்டும். இதல தான் லோயஸ்டா இருக்குது 3.1. இந்த பாயிண்ட்க்கு அடுத்து 1 டிஜிட் இருக்கு. சோ அதனால இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிடைக்கிற அந்த ரிசல்ட்ட ஃபைனல் வேல்யூஸ் என்ன பண்ணனும்? ரவுண்ட் அப் பண்ணனும். ஓகேவா? அப்ப 6.9. இங்க அடுத்து இருக்கிற வேல்யூஸ் பாத்தீங்கன்னா டிஜிட் பாத்தீங்கன்னா 2 ஆ இருக்கு. இப்ப 5 ஓட கம்மியா இருக்கு. சோ அதனால என்ன ரவுண்ட் அப் பண்ணுவோம்? 6.9 ரவுண்ட் அப் பண்ணிடுவோம். ஓகேவா? இங்க முக்கிய எண்ணுருவின் தசம புள்ளிக்கு பின்வரும் குறைந்த இலக்க எண்ணிக்கை 1. இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அடுத்து வருது 1 தான். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி 6.9 நாம ரவுண்ட் அப் பண்றோம். எனவே முடிவானது 6.9 ஆக முழுமைப்படுத்தப்படுகிறது. ஓகேவா? Here the least number of significant digits after the decimal is 1. இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அடுத்து வருது 1 டிஜிட் தான் இருக்கு. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நாம இந்த ஃபைனல் வேல்யூஸை ரவுண்டிங் பண்ணனும். Hence the result will be 6.9. அடுத்து subtraction பண்றோம். அதே மாதிரி 2 values நம்ம subtraction பண்றோம். கிடைக்கிற அந்த ஃபைனல் வேல்யூஸை இங்க பாருங்க இந்த டிஜிட்டுக்கு அதாவது இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது? இதுல 2 டிஜிட் இருக்குது, இதுல 3 டிஜிட் இருக்கு. அப்ப இதுதான் lowest smallest values. ஓகேவா? சோ இதுக்கு ஏத்த மாதிரி நாம இத ரவுண்ட் அப் பண்ணனும். Here the least number the significant digits after the decimal is 2. இங்க 2 இருக்குது, இங்க 1 இருக்கு, அதனால இங்க 1. இங்க பாயிண்ட்க்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கு, அப்ப 2. ஓகேவா? சோ எப்படி ரவுண்ட் அப் பண்ணலாம்? 10.217. இங்க 7 இருக்கா? அப்ப இங்க ஒன்னு ஆட் பண்ணோம்னா 10.22 வரும். அந்த ரிசல்ட் 10.22. ஓகேவா? அதாவது இங்கு முக்கிய எண்ணுருவின் தசம புள்ளிக்கு பின்வரும் குறைந்த இலக்க எண்ணிக்கை 2. எனவே முடிவானது 10.22 ஆக முழுமைப்படுத்தப்படுகிறது. இதுக்கு ஏத்த மாதிரி இத ரவுண்ட் அப் பண்றது. ஓகேவா? இங்க பண்ணோம்ல, இதுக்கு ஏத்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணோம்ல 6.9. அதே மாதிரி இங்க இதுக்கு ஏத்த மாதிரி இங்க இந்த ரிசல்ட்டை ரவுண்ட் அப் பண்ணணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பெருக்கல் மற்றும் வகுத்தல், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதில் என்ன சொல்றாங்கன்னா, in multiplication or division the final result should retain as many significant figures as there are in the original number with smallest number of significant figures. ஸோ இதில் என்னன்னா அதே மாதிரி 2 வேல்யூஸை நாம மல்டிபிள் பண்றோம். அப்படி மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற அந்த ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும்னா இதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் டிஜிட் இதுல 1 2 3 டிஜிட், இதுல 1 2 3 4 டிஜிட் இருக்கு. அப்ப இதுல எது ஸ்மாலஸ்ட் இருக்குதோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இதுல தான் இருக்குது. இதுல 3 இருக்கு, இதுல 4 இருக்கு. அப்ப எதுல ஸ்மாலஸ்ட் இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இத அந்த டிஜிட்ல அதாவது 3 டிஜிட்ல நாம இங்க ரவுண்ட் அப் பண்ணனும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப நம்ம 2 வேல்யூஸை இன்டு பண்ணிட்டோம். நமக்கு ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சு 44.4312 கிடைச்சிருச்சு. அப்ப இதுல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கம்மியா இருக்கிறது இதுதான் 1.21. அப்ப இதுல டோட்டலா 3 டிஜிட் தான். அப்ப இங்க டோட்டலா 3 டிஜிட் நாம ரவுண்ட் அப் பண்ணனும்.
ஓகேப்பா. 4க்கு அடுத்து 3, 5 கம்மி தான், பட் இங்கே டிஜிட் நிறைய, 3க்கு அடுத்து டிஜிட் இருக்குது, அதனால் நம்ம ஒன்று ஆட் பண்ணிப்போம். 44.4. ஓகேவா. ஹியர் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இன் த மெஷர்ட் வேல்யூ இஸ் 3. லீஸ்ட் நம்பர் எத்தனை? டோட்டலாகவே 3 டிஜிட் தான் இருக்குது. இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தது பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட்டு, பட் இங்கே டோட்டலாகவே எத்தனை டிஜிட்னு பார்க்குறோம், நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா. இங்கே ப்ளஸ் அண்டு மைனஸில் பாயிண்ட்டுக்கு அடுத்து எவ்வளோ டிஜிட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து 1 இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்டுக்கு அடுத்து 1 நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்டில் ரவுண்ட் அப் பண்ணணும். பட் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் டோட்டலாகவே எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி, அதாவது டோட்டலாகவே எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, பட் அது லீஸ்ட் எது இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் அப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். ஓகே. ஹென்ஸ் த ரிசல்ட் when rounded off to 3 significant digits 44.4. ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி நம்ம டிவிஷன் பண்ண படிக்கிறோம். 2 வேல்யூஸை டிவைட் பண்ணிட்டாங்க, நமக்கு 30.6 ரிசல்ட் கிடைக்குது. அப்போ இதில் எது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டு? 1, 2 இதுதான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் அப் பண்ணணும். 30.6 ரவுண்ட் அப் பண்ணோம்னா நமக்கு 31 கிடைக்கும். Here the least number of significant digit in the measured value is 2. இதில் டோட்டலாகவே 2 significant figures தான். இதில் 4 significant figures இருக்குது. அப்போ இந்த lowest least valuesக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஃபைனல் ரிசல்ட்டை ரவுண்ட் அப் பண்ணி இங்கே போடணும். ஓகேவா. hence the result when rounded off 2 significant digit becomes 31. ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள் தான், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடிஷன் சப்ட்ராக்ஷன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது லீஸ்ட் வேல்யூவில் இங்கே லீஸ்ட் வேல்யூ அதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டிஜிட் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரவுண்ட் அப் பண்ணணும். இங்கே டோட்டலாகவே எத்தனை டிஜிட் இருக்கோ லீஸ்ட், எல்லாமே லீஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா. ஸ்மாலஸ்ட் நம்பர் அதில் அந்த டோட்டலாகவே எத்தனை டிஜிட் இருக்குதோ அந்த டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை ரவுண்டிங் பண்ணணும். ஓகேவா. ஓகேப்பா. தேங்க்யூ.